வெல்கம் டு எஸ்டி கிச்சன் டைம். இன்னைக்கு நம்ம வறுத்த அரைச்ச கோழிக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்ந்து கலந்து விட்டது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒயிட் ரைஸோட சாப்பிட்றேன். இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.